ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, எறா வச்சு ஒரு புதுசாக செய்யலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். எறா கறி தான் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எறாலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலே பாதி சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற குடலை எடுக்க காணோம். நாம் உள்ளே இருக்கிற குடலை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே சமைச்சா ஃபுட் பாய்சன் ஆகும். கண்டிப்பாக இது உள்ளே இருக்கிற குடலை எடுத்துகிட்டு தான் நாம் செய்யணும். இதை உள்ளே இருக்கவங்க கையில் நெகை இருந்தால் மட்டும்தான் பிக்க முடியும். என் கையில் நெகை இல்லாததுனால நான் கத்தி வச்சு கீறி அது உள்ளே இருக்கிற குடலை நான் எடுத்துட்டு இதே போல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் நாம் சமைக்கணும். இப்போ பாருங்கள், நூல் மாதிரியே இருக்குது பாருங்கள், அது உள்ளே இருக்கிற குடல் இது தாங்க. இல்லைன்னா இதை எடுக்கலைன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் இது க்ளீன் பண்ணிவிட்டு நாம் சமைக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு நாம் வாஷ் பண்ணி எடுத்து பக்கமாக வச்சுக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கந்தோம். இதில் ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா போதும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த குட்டி ஸ்பூனில் நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதனால் 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இந்த எறாவை சேர்த்துக்கலாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுருண்டு வந்துடுங்க. 10 நிமிஷம் வெந்ததும் சூப்பராக சின்னதாக சுருண்டு வந்துடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரவுண்டாக எறாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லைங்க. நாம் குழம்பு செய்ய போகிறதில்ல. திக்காக கறி மாதிரி தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். இதிலேருந்து விட்டு வர தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு மசாலாவே தேவைப்படும். வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உப்பு மாத்திரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. உப்பு கரெக்டாக இருக்கட்டும். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரான் கறி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட, சாதத்துக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். சிம்மிலே நல்லா சுண்டி வரட்டும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நான் இப்படியே இறக்கிட போகிறேன். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்தது. என்னடா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 1 வீக்காக உடம்பு சரியில்லைங்க. ஜுரம், கோல்டு. அதனால தான் வீடியோ சரியாக கொடுக்கல. இதுக்கு மேலே வீடியோ வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போல்லாம் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு நன்றிங்க.